அனைத்து கும்பராசி அன்பர்களுக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் பராபவ ஆண்டினுடைய நல்ல யோக பலன்கள் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த வருடம் குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி இரண்டும் இருக்கு. இந்த குரு பெயர்ச்சி ஜூன் 1ஆம் தேதியும், ராகு கேது பெயர்ச்சி டிசம்பர் முதல் வாரத்திலையும் வந்துடும். இதனால நமக்கு ஏற்படக்கூடிய பலன் அப்படின்னு எடுத்தோம்னாக்க, உங்க ராசிக்கு 2 மற்றும் 11ஆம் அதிபதி, அதாவது லாப வருமான அதிபதியான குரு 6ஆம் வீட்டுல மறைந்து உச்சம் பெறுகிறார். அங்கே உச்சம் பெற்று ராசிக்கு தொழில் ஸ்தானத்தையும், விரயஸ்தானத்தையும், வருமான ஸ்தானத்தையும் பார்க்கிறார். உங்களுக்கு இந்த வருஷம் குரு மறைந்தாலும் மறைமுகமான தன லாபங்கள் தரக்கூடிய ஒரு யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டு. தொழில் விருத்தி உண்டு. அதற்கேற்ற செலவினங்களும் உண்டு. குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கக்கூடிய வருமானம் உண்டு அப்படின்ற ஒரு நிலை இருக்கு. பாதச்சனியா இருந்துட்டு இருக்கக்கூடிய அமைப்பு குரு பார்வையினால அது கொஞ்சம் மிளிர ஆரம்பிக்கும். உங்களுக்கு நல்ல பலனா மாத்தி தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. 6ஆம் வீட்டுக்கு கேது குருவோடு சேரும் பொழுது அது கேள யோகமா மாறும். அதுவும் ஒரு நல்ல அமைப்பு தான். 12ஆம் வீட்டுல வரக்கூடிய ராகுவை குரு பார்த்து புனிதப்படுத்துறாரு. இதுவும் ஒரு நல்ல அமைப்பு தான். மொத்தத்துல சென்ற வருடங்கள்ல எல்லாம் இந்த ஜென்மச்சனியில பட்ட பாதிப்புகள்ல இருந்தெல்லாம் நீங்க முழுசா விடுதலை ஆயாச்சு. சனியோட தாக்கமும் உங்களுக்கு 80% மேல குறைஞ்சிட்டதுனால ஒரு சிறப்பு ஆண்டாகவே உங்களுக்கு இவ்வாண்ட சொல்லலாம். கட்டாயம் தொழில் விருத்தி உண்டு அப்படின்றதுக்கு, வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு உண்டு. நல்ல செலவுகள் எல்லாம் செய்யறதுக்கு உண்டான பொருளாதாரம் உங்களை தேடி வரும். மேலும் உங்களுடைய பலன்களை நீங்க விருத்தி பண்ணிக்கிறதுக்காக சிவ வழிபாடு பண்ணுங்க, நவகிரக வழிபாடு பண்ணுங்க. வாழ்க்கையில முன்னேற்றங்களை அடைவீர்கள். வாழ்த்துக்கள்.